இன்றைக்கி நாங்கள் எங்களோட வீட்டு தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். இது எங்களோட வீட்டில் இருக்கிற பெரிய ஆப்பிள் மரம். எங்களோட வீட்டில் 2 ஆப்பிள் மரம் இருக்குது. ஒன்று பெருசு ஒன்று சின்னன். 2லேயுமே நிறைய காய்கள் காய்ச்சிருக்கு. இது லூமு மரம், அதாவது ப்ளம் ட்ரீன்னு சொல்லுவேன் நம்ம இங்கிலீஷில். இதுலேயுமே நிறைய காய்கள் காய்ச்சிருக்குது. இந்த மரத்துலேயுமே 2 இருந்தது, ஆனால் 1 பட்டு போச்சு. இது ரெட் கரண்ட் பெரிஸ். எங்கள்கிட்ட இதுலேயே 3 வெரைட்டி இருக்குது: சிவப்பு, வெள்ளை, கருப்பு. இது ராஸ்பெரிஸ். இது தக்காளி வளர இடம் இல்லாமல் இதுக்குள்ளே வளர்ந்து நிற்கிது. இது பச்சை பட்டாணி, வெங்காயம், கீரை அப்படின்ட்டு சொல்லி நிறைய நிற்கிது இதுக்குள்ளே. பூசணிக்காய், வெள்ளரிக்காய், சோளம் எல்லாமே போட்டிருக்கிறோம். தோட்டம் கொஞ்சமாச்சும் மழை இருக்கணும்ட்டு பூக்கண்டுகளை நட்டோம். ஆனால் புல்லெல்லாம் முளைச்சி தோட்டத்தை நாசமாக்கிட்டு. இது கர்வி ஐனன், யூரோப்பியன் கூஸ்பெரிஸ்ன்னு சொல்லி இங்கிலீஷில் இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி. இதுக்குள்ள இலக்கோவா, கேரட், பீட்ரூட் அந்த மாதிரியெல்லாம் போட்டிருந்தேன். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் தோட்டம் செய்கிறோம்ன்றதால எப்படி போடணும்னு தெரியாமல் எல்லாமே கும்பலாக போட்டு அது கும்பந்த கோவிந்தா ஆயிட்டு. இது நான் வீடியோ எடுத்து கொண்டு இருந்த நேரத்தில் அம்மா கொஞ்சம் பெரிஸ் எல்லாம் பிடிங்கி கொண்டு இருந்தவா. அதான் இது. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.